ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயிங் அண்ட் லெவலிங்கில் யூனிட் 2ல் உள்ள 2 மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு எல்லா யூனிட்டில் உள்ள 2 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லெவலிங், வாட் இஸ் பை லெவலிங், மெத்தட்ஸ் ஆஃப் லெவலிங். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் இன்டைரக்ட், ஸ்பிரிட் லெவலிங்னா டைரக்ட். நெக்ஸ்ட்டு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவல், மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் லெவலிங். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பேக் சைட், வாட் இஸ் ஃபோர் சைட், வாட் இஸ் டேர்னிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமா, ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட். ஸோ அதில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்வேச்சர் கரெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன், கம்பைன் கரெக்ஷன். ஸோ இந்த 3 ஃபார்முலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹரிசானும் ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் லெவலிங் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் லெவலிங் அப்படின்னா ஸோ லெவலிங் வந்து எங்கே பண்ண முடியாதோ, எக்ஸாம்பிள் இந்த ரிவர் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எரர்ஸ் இன் லெவலிங், இது வந்து ஒரு டைம் வந்து பார்ட் பியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் கான்டூர். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் கான்டூர். ஸோ கான்டூர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 2ல். நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்போலேஷன் ஆஃப் கான்டூர், யூசஸ் ஆஃப் கான்டூர் மேப். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி யூசஸ் ஆஃப் கான்டூர் மேப் வந்து கேட்குறாங்க. ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து கான்டூர் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லெவலிங்கில் வந்து ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ கான்டூரில் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர், யூசஸ் ஆஃப் கான்டூர் மேப், மெத்தட்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் கான்டூர். ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா இன்டர்போலேஷன் ஆஃப் கான்டூர். ஸோ இந்த கான்டூர் தரவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 2 வந்து கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். லெவலிங்கில் வந்து ப்ராப்ளம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃப்ளை லெவலிங், ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட், டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவல். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பார்ட் பியில் பார்த்துக்கோங்க. பார்ட் சியில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை லெவலிங் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2 மெத்தடும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 1ல் பார்ட் சி கேட்டிருந்தீங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பிரிஸ்மாட்டிக் அண்ட் சர்வேஸ் காம்பஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிஸ்மாட்டிக் அண்ட் சர்வேஸ் காம்பஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பஸில் வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஃபைண்டிங் இன்டீரியர் ஆங்கிளும் லோக்கல் அட்ராக்ஷனும். நெக்ஸ்ட்டு 2 மார்க் ஒன்று நம்ம வந்து யூனிட் 2ல் இது வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க். ஸோ ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்னா ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் பெஞ்ச் மார்க் கிவன் பை த சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க். நெக்ஸ்ட்டு யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டான்ஜென்ஷியல் மெத்தட், ஸ்டேடியம் மெத்தட் இருக்குது. அது ரெண்டுமே வந்து டெரிவேஷன், அதாவது எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் சியில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க, ஃபைண்டிங் கிரேடியன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அனாலிட்டிக் லென்ஸில் வந்து கே வேல்யூ, சி வேல்யூ அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட் பி, பார்ட் சி வந்து ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து பார்ட் சியில் கூட யூனிட் 3லேருந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூனிட் 4 வந்து கண்ட்ரோல் சர்வேயிங். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ட்ரையாங்குலேஷன் ஆர் தியரி ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர், ட்ரையாங்குலேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5ஐ பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் தான். ஒன்று ஜிபிஎஸ், இன்னொன்று டோட்டல் ஸ்டேஷன். ஸோ டோட்டல் ஸ்டேஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபல், மெஷர்மெண்ட்டு, கால்குலேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அந்த டாபிக் தரவாக படிச்சுக்கோங்க. ஒன்று டோட்டல் ஸ்டேஷன் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஜிபிஎஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டோட்டல் ஸ்டேஷன் வந்து அடிக்கடி என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க யூனிட் 5. அதேமாதிரி பார்ட் சிலையும் வந்து டோட்டல் ஸ்டேஷன்லேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டோட்டல் ஸ்டேஷனை கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ், அட்வான்டேஜஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், நெக்ஸ்ட்டு எரர், ஆன்டி ஸ்கூஃபிங், அது பார்ட் சிலேருந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன். ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் கால்குலேட்டிங் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் ஸ்டேஷன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் தரவாக டோட்டல் ஸ்டேஷனை படிச்சுக்கோங்க.